வீரன். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போது குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அத்தியாயம் 63. ராணி, அவளது குழுவினர் மற்றும் ஆதித்யா என அனைவரும் கடுமையான ஆலோசனைகளுக்கு பின் அந்த ஆலோசனை அறைக்கு வெளியே நிம்மதி பெருமூச்சுடன் வந்து சேர்ந்தனர். ராணியை கண்ட உற்சாகத்தில் குழுவினர் அனைவரும் அவளிடம் பேசிக் கொண்டிருக்க ஆதித்யா சற்று விலகி அமைதியாக நின்றான். அப்போது தீயா ஆதித்யாவை நோக்கினாள். கைகூப்பி உணர்ச்சி பொங்க அவனிடம், உனது உதவியை மறக்க முடியாது. தக்க நேரத்தில் நீ எங்கள் உயிரை காப்பாற்றினாய். மிகவும் நன்றி என்றாள். தன் மகிழ்ச்சியை அடக்கிக் கொண்ட ஆதித்யா, இதில் என்ன இருக்கிறது? ஆபத்தான நேரத்தில் மற்றவர்களை காப்பதுதானே ஒரு வீரனின் கடமை. அங்கு ஆபத்தான நிலையில் இருந்தவர்களை காப்பாற்றுவதுதான் எனக்கு முக்கியமாக தெரிந்தது என்று கூறினான். அப்போது சந்திரன், ஆமாம் நண்பா என்று ஆதித்யாவின் தோள்பட்டைகளை உலுக்கி தட்டினான். பிறகு நன்றி உணர்வுடன் இறுக்கி அணைத்து, மிகவும் நன்றி, நீ சரியான நேரத்தில் அங்கு வந்தாய். இருப்பினும் சில நிகழ்வுகள் நினைவில் இல்லை. ஒரே நேரத்தில் எப்படி 5 இரத்த காட்டேரிகளை வீழ்த்தினாய்? அதுதான் எனக்கு புரியவில்லை என்று ஆச்சரியம் குறையாமல் பேசினான். உனது உதவி அப்போது என்று சந்திரன் ஏதோ கூறத் தொடங்குவதற்குள் அவன் என்ன கூற வருகிறான் என்பதை புரிந்து கொண்ட ராணி உடனே குறுக்கிட்டு, சரி, அதைவிட முக்கியமானதை பேசலாம். முதலில் நாம் பனிப்பிரதேசத்தின் வாசலை நோக்கி செல்ல வேண்டும். வாருங்கள், முதலில் இங்கிருந்து புறப்படுவோம் என்று அவசரப்படுத்தினாள். அப்போது அவர்கள் பின்னே வந்த மிருக உருவம் கொண்ட 2 ஓணான் அரக்க வீரர்கள் ஆதித்யாவிடம் வந்து, பிரபு, எங்களுக்கு ஒரு வழி தெரியும், அதை சொல்ல அனுமதிப்பீர்களா என்று பணிவுடன் கேட்டனர். இதைக் கண்ட குழுவினர் அனைவரும் திகைத்தனர். என்ன, பிரபுவா? இவர்கள் இருவரும் சூரிய சோழன் பள்ளியின் வீரர்களாயிற்றே. ஏன் ஆதித்யாவை பிரபு என்று அழைக்கிறார்கள் என்று தங்கள் மனதிற்குள்ளேயே எண்ணி மர்மமாக பார்த்தனர். அவர்களின் குழப்பத்தை புரிந்து கொண்ட ராணி, ஒன்றுமில்லை, இவர்களின் உயிரையும் ஆதித்யா ஒருமுறை காப்பாற்றியதால் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று மெல்லிய குரலில் விளக்கமளித்தாள். பிறகு அரக்க வீரர்களை பார்த்து, இப்படியெல்லாம் செய்யாதீர்கள், நீங்கள் யாரென்று மற்றவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று ரகசியமாக எச்சரித்தாள். ஆதித்யா உடனே, சரி, என்ன வழி? எது மிகவும் பாதுகாப்பான வழிதானா? கூறுங்கள், நான் முடிவு செய்கிறேன் என்று கேட்டான். ஓணான் வீரர்களில் ஒருவன் விளக்கினான். நாங்கள் அங்கிருந்து புறப்படுவதற்கு முன் மூத்த மிருக வீரர்களிடம் சில தகவல்களை கேட்டறிந்தோம். எங்களை போன்ற சாதுவான அரக்குகள் இந்த பனிப்பிரதேசத்தின் வாசலை தாண்டி இந்த பூமியில் மனிதர்களுக்கு தெரியாமல் வாழ்கின்றனர். அவர்கள் இங்கு விரைவாக வந்து செல்ல பனிப்பிரதேசத்தின் கதவை அடைவதற்கு பல இரகசிய வழிகளை உருவாக்கியிருக்கின்றனர். அதில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தினால் அதன் நுழைவு வாயில் அருகில் எளிதாக சென்று விடலாம். இதுபோன்ற தந்திரமிக்க வழிகளை கொண்ட விலங்குகளும் என்று ஆதித்யா சற்று ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆம், இங்கு பிரஜன்யா நகரில் எங்களை போன்ற நிறைய மிருகங்கள் மற்றும் மிருக மனிதர்கள் வாழ்கின்றனர். இங்கு வணிகம் செய்வதற்காக வரும் மக்கள் எங்களை வந்து செல்ல அனுமதிக்கிறார்கள். இருப்பினும் நாங்கள் விரைவாக பயணிக்க சில இரகசிய பாதைகளை உருவாக்கியிருக்கிறோம். காட்டுப்பகுதியில் மனிதர்களால் வேட்டையாடப்படாமலும் பறந்து செல்லும்போது நெருப்பு பறவைகளால் வேட்டையாடப்படாமலும் இருக்கவே அவ்வாறு வழிகளை உருவாக்கினோம். இரண்டையும் கேட்டு சிந்தித்த ஆதித்யா, நிலத்திலும் நடக்க முடியாது, ஆகாயத்தில் பறந்து செல்லவும் முடியாது என்றால் எந்த வழி? ஒருவேளை பூமிக்கு அடியில் செல்லும் பாதையாக இருக்குமா என்று கேட்டான். அப்படித்தான், ஆனால் இதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன என்றனர். தெளிவாக சொல்லுங்கள், நமக்கு இப்போது நேரமில்லை. உங்கள் வழியை பயன்படுத்தி எவ்வளவு விரைவாக அந்த நுழைவு வாயிலுக்கு அருகில் செல்ல முடியும் என்று கேட்டான். அதற்கு அந்த 2 ஓணான் வீரர்களும், நாம் கண்ணிமைக்கும் தூரத்தில் இங்கிருந்து அங்கு சென்று விடலாம். ஆனால் அந்த இடத்திற்கு விரைவாக செல்ல நாம் பாதாளத்திற்குள் செல்ல வேண்டும் என்றனர். அதை கேட்ட ஆதித்யா, சரி, எங்கு செல்ல வேண்டும் என்று தெளிவாக கூறுங்கள், உடனே அங்கு புறப்படலாம் என்று கூறிவிட்டு ராணியை பார்த்தான். ராணி ஒரு பெருமூச்சுடன் ஆதித்யாவை தடுத்து, பொறுமையாக இருங்கள், முதலில் நான் இவர்களிடம் தெளிவாக சில தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உறுதியாக கூறினாள். என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆதித்யா அவளிடம் கேட்க, இல்லை, இவர்களை நம்பி நாம் சென்றால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிட்டால் என்ன செய்வது? அதனால் நான் முதலில் என்ன வழி எங்கு இருக்கிறது என்பதையெல்லாம் நான் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பறந்து செல்வதை தவிர்த்து உங்கள் வழியில் செல்லும் நேரம் அதிகமாகிவிட்டால் அப்போது நாம் செய்த அனைத்து முயற்சிகளுமே வீணாகிவிடும் அல்வா என்று ராணி கூறினாள். அதற்கு அவ்விரு ஓநாய் வீரர்களும், எங்களுடன் வாருங்கள், உடனே இங்கிருந்து புறப்படலாம்
நாம் அந்த பனிப்பிரதேசத்தின் நுழைவு வாயிலுக்கு செல்லும் வழியில்தான் அது இருக்கிறது. இங்கிருந்து சிறிது தூரம் சென்றவுடன் நானே உங்களுக்கு அதை காட்டுகிறேன் என்று கூறி விரைந்து முன்னே சென்றனர். ஆதித்யாவும் ராணியும் நண்பர்களும் தங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தனர். அங்கிருந்து சிறிது தூரம் சென்றவுடன் வளர்ச்சி குன்றிய மரங்கள், அடர்ந்த பசுமை புதர்கள் போல மண்டி கிடந்த ஒரு இடத்தை காட்டினர். இதற்குள் தான் செல்ல வேண்டும் என்று கூறினர். என்ன சொல்கிறீர்கள்? இந்த புதர் மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ளா நீங்கள் சொல்லும் இடம் இருக்கிறது என்று சந்திரன் ஐயத்துடன் கேட்டான். அதற்கு அவர்கள், நாங்கள் நிறங்களை மாற்றிக்கொள்ளும் வித்தைகள் தெரிந்தவர்கள். ஆகையால்தான் இந்த இடத்தை பசுமை நிறைந்த மரங்களின் தோற்றத்தில் வைத்துள்ளோம். இதை பார்க்கும் எவருக்குமே இந்த இடத்தை அழிக்க வேண்டும் அல்லது இதற்குள் இருக்கும் இரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த எண்ணமும் வராது. அதில் இருக்கும் அழகை கண்டு வியந்து இங்கு எதுவும் செய்யாமல் சென்று விடுவார்கள் என்று கூறிக்கொண்டே அவ்விருவரில் ஒருவன் அந்த இலையின் மீது தன் கையை வைத்தான். உடனே பசுமையாக இருந்த இலைகள் நிறம் மாறத் தொடங்கின. அந்த இடத்தில் சின்னதாக புகை போன்ற அமைப்பு தோன்றியது. அங்கு எந்த ஒரு மலையும் இல்லை. ஆனால் அது பாதாளத்திலிருந்து வரும் சுரங்கத்திற்கான படிக்கட்டின் பாதை போல் தோன்றியது. அதை பார்த்து ஆதித்யா, ராணி மற்றும் அனைவரின் கண்களிலும் அதிர்ச்சி உறைந்தது. ஒரு சுரங்க படிக்கட்டு பாதையா? எத்தனை முறை இந்த இடத்தில் நாங்கள் வந்து பயிற்சி செய்திருக்கிறோம். இங்குள்ள பசுமை இலைகளைக் கண்டு வியந்திருக்கிறோம். ஆனால் இதற்குள் இப்படி ஒரு மாபெரும் ரகசியம் ஒளிந்திருப்பதை இதுவரை காணவில்லையே என்று அவர்கள் பரஸ்பரம் பேசிக்கொண்டனர். ஆம், இது எங்களுடைய சக்தியும் கலந்ததுதான். இது போன்ற பல மிருக வணிகர்கள் இங்கு வந்து செல்வார்கள். இது சாதுவான மிருகங்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மட்டுமே தெரியும். இருப்பினும் அந்த பனிப்பிரதேச நுழைவு வாயிலை அனுமதியின்றி யாராலும் தாண்டி வர முடியாது. அதை அனுமதியுடன் தாண்டுபவர்கள் மட்டுமே இதை பயன்படுத்துவார்கள் என்று கூறினர். சரி என்று ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் அந்த சிறிய சுரங்கப்பாதையின் நுழைவு வாயிலை பார்த்த அனைவரும் அதற்குள் நுழைந்தனர். முதலில் அந்த அரக்க வீரர்கள் செல்ல, அதற்கு பின்னே ஆதித்யா, ராணி மற்றும் அவனது குழுவினர் சென்றனர். சுரங்கப்பாதையின் படிக்கட்டுகள் செங்குத்தாக கீழே இறங்கிச் சென்றன. இந்த பாதையை யார் உருவாக்கினார்? நாம் இங்கு வரவே இவ்வளவு நேரமாகிவிட்டது. ஆனால் நீ இங்கிருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கதவு அருகில் சென்று விடலாம் என்று கூறினாய். அது சாத்தியம்தானா என்றான் ஆதித்யா. ஒன்றும் கவலை வேண்டாம். இந்த சுரங்கப்பாதையின் முடிவில் ஒரு சிறு மாய கதவு இருக்கிறது. அதை பயன்படுத்திதான் ஆசிரியர்கள் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் செல்வர் என்று கூறினார். அதை கேட்ட ஆதித்யா, இந்த கதவை பயன்படுத்தி பனி பிரதேசத்துக்கு அப்பாலும் செல்ல முடியுமா என்று அதிர்ச்சியாகவும் ஆர்வமாகவும் கேட்டான். ஒருவேளை முடியும் என்றால் பல அரக்கர்கள் இந்த கதவை பயன்படுத்தி வந்திருப்பார்கள் என்று எண்ணிய ஆதித்யா அவ்வாறு கேட்டான். அதற்கு அந்த அரக்கர்கள், உண்மையை கூறப்போனால் அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நாங்கள் பயன்படுத்தி அந்த கதவின் அருகில் வரை செல்ல முடியும். அதற்கு மேல் எங்களால் பார்க்க முடியாது. அவ்வாறு போகும் சக்தி இதற்கு இருந்திருந்தால் நாங்கள் எப்போதோ எங்களது வீட்டிற்கு சென்றிருப்போம். சரி, உனக்கு இவ்வளவு தெரியுது. எத்தனை முறை நீ இங்கே இது போல் வந்திருக்கிறாய் என்று கேட்டான் ஆதித்யா. பல முறை வந்து அந்த நுழைவு வாயில் அருகில் சென்று விடுவேன். ஆனால் உள்ளே செல்ல எனக்கு அனுமதி தரமாட்டார்கள். ஆகையால் திரும்பவும் அடுத்த முறை செல்லலாம் என்று மீண்டும் நகருக்கு வந்து விடுவேன். இதுபோல் பல முறை வந்து சென்றிருக்கிறேன் என்று கூறினான் அந்த அரக்கன். அவர்கள் அந்த சுரங்க படிக்கட்டின் வழியாக அங்கு ஒரு முற்றத்திற்கு வந்து சேர்ந்தனர். பாதாளத்திற்குள் இருக்கும் ஒரு முற்றம். இந்த இடத்தை இதற்கு முன்பு எங்கேயோ பார்த்தது போலவே இருக்கே என்று ஆதித்யா திசர்பு ராணியை சந்தித்த இடத்தை நினைத்து பார்த்தான். இந்த இடத்தில்தான் ராணியையும் மற்ற தோழர்களையும் சந்தித்தோம் என்று அந்த இடம் நினைவுக்கு வர அவன் ராணியை பார்த்தான். ராணியும் அவனை பார்த்து, அந்த இடத்தை போலதான் இதுவும் இருக்கிறது என்று கூறினாள். இருவரும் இவ்வாறு பேசிக்கொள்ள, என்ன சொல்கிறாய் ராணி என்று முதலில் கேட்டது யுதான். ஆமாம், தலைமை ஆசிரியர் சூரிய சோழர் என்னை ஒரு முக்கியமான வேலையை முடித்து வர அனுப்பினார். நான் சென்ற இடமும் இப்படித்தான் இருந்தது. அதை எண்ணி பார்த்துதான் கூறினேன் என்று ராணி விளக்கினாள். சரி, இது எப்படி யுதானுக்கு தெரியும் என்று அவள் கேட்க, நாங்கள் அங்குதான் சந்தித்துக் கொண்டோம். அதனால் எங்களது முதல் சந்திப்பு இது போன்ற இடம் என்பது எங்களுக்கு இப்போது ஞாபகம் வந்தது என்று கூறினார். அந்த வீரர்கள் வந்து நின்றபோது அவர்கள் முன் வட்ட வடிவ மாபெரும் கல்மேடை ஒன்று தோன்றியது.
அதை பார்த்த ஆதித்யாவுக்கு ராணியை சூரிய சோழன் பள்ளிக்கு அழைத்து வந்த இடமாற்று இயந்திரம் நினைவுக்கு வந்தது. இந்த கல்மேடையை பார்த்தால் நீங்கள் என்ன விண்வெளி சக்தியை பயன்படுத்தி எங்களை அங்கு கொண்டு செல்லப் போகிறீர்களா என்று அவன் அரக்கர்களை பார்த்து கேட்டான். இல்லை, இது காலத்தின் சக்தி என்று ஒருவன் சொன்னான். நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை என்று ஆதித்யா குழப்பத்துடன் கேட்டான். அதற்கு மற்றொருவன், இது ஒளியை விட வேகமாக நம்மை கடத்தும் ஒரு அதிசய கண்ணாடி என்று கூறிவிட்டு அந்த கல்மேடையில் இருந்த மர்மமான ஒரு எழுத்தை அழுத்த அடுத்த நொடியே அந்த கல்மேடையில் இருந்து நீல நிறத்தில் சுழலும் கண்ணாடி போன்ற ஒரு நுழைவு வாயில் எழுந்தது. அதை பார்த்த ராணி, இது கண்ணாடி அல்ல, ஒரு நுழைவு வாயில். எனக்கு தெரிந்து இவன் விண்வெளி சக்தியைத்தான் பயன்படுத்துகிறான் என்றாள். அதற்கு அரக்கன், இல்லை, விண்வெளி சக்தியை பயன்படுத்த அந்த விசேஷமான நீல நிற படிகக்கல் தேவை. ஆனால் இதற்கு அது தேவையில்லை, காலம், அது மட்டும் போதும் என்றான். இதை கேட்ட ஆதித்யா, என்ன சொல்ல வருகிறாய்? காலம் மட்டுமே போதுமா? இதற்குள் நுழைபவர்கள் அங்கிருக்கும் நுழைவு வாயிலின் அருகில் எப்படி வெளிவருவார்கள் என்று ஆர்வமுடன் கேட்டான். அதற்கு அந்த அரக்கர்களில் ஒருவன், இங்கிருந்து சரியாக நுழைவு வாயிலுக்கு சில நேரம் முன்பு இதே போன்ற ஒரு சுரங்கப்பாதையும் ஒரு பாதாளமும் உள்ளது. அங்கிருக்கும் இதே போன்ற வாயிலில் நீங்கள் வெளிவருவீர்கள். இது நேரத்தை மிச்சப்படுத்த இருக்கும் ஒரு காலப்பாதை என்றான். ராணியின் புறம் திரும்பிய ஆதித்யா, இவர்களுக்கு விண்வெளிக்கும் காலத்திற்குமான வித்தியாசம் தெரியாததால் தான் அவர்கள் காலத்தின் பாதை என்று கூறுகிறார்கள். அவர்கள் கூறுவது போலவே இது இருக்கட்டும், ஆனால் இது விண்வெளி பாதைதான். நீ பார்த்திருந்தாலும் இவர்கள் எப்படி அந்த விசேஷமான விண்வெளி பொக்கிஷங்கள் இல்லாமல் இவ்வாறு செய்கிறார்கள்? எனக்கு இது ஒன்றும் விளங்கவில்லை என்றான். அதற்கு ஆதித்யா, தன் கண்முன் இருந்த நீல நிற பாதையை உற்று பார்த்தவன், இது ஏதோ ஒரு மாயசக்தியால் செயல்படுகிறது. எனக்கு தெரிந்து அவர்கள் இன்னொரு ரகசியத்தையும் இந்த காட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். அதன் மூலமாகத்தான் இது இவ்வாறு செயல்படுகிறது என்றான். என்ன சொல்கிறாய் என்று கேட்க, அந்த அரக்கன், சொல்வது உண்மைதான், ஆனால் இதை நாம் பயன்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிக்கொண்டு ஒரு அடி எடுத்து வைத்தான். ஆதித்யாவின் கையை பிடித்து ராணி தடுத்தாள். ஆதித்யா, என்ன செய்கிறாய்? ஏதாவது சொல்லிட்டு செய். அவன் சொன்னான் என்று உள்ளே போகாதே. முதலில் இதை பற்றி தெரிந்து கொள். நீ மட்டும் உள்ளே போகவில்லை, நாங்கள் எல்லாரும் தான் வரவேண்டும். அதனால் முதலில் தெளிவா இது என்ன சக்தி, எப்படி செயல்படுகிறது என்று கேட்டுக்கொள் என்றான். எனக்கு தெரிந்து இதிலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இதற்கு முன்பு நீ பயன்படுத்திய அந்த விண்வெளி பாதை போல் இது இருக்காது. இது வித்தியாசமான பாதை. இதை கண்ணாடியின் பிரதிபலிப்பு என்று சொல்வார்கள். இப்போது நீ இங்கு நுழைகிறது அதே கண்ணாடியில் இருந்து பிரதிபலிக்கிற மாதிரி வேறொரு புறம் இருக்கும் இதே போன்ற சக்தியில் வெளிவரும். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன சொல்கிறாய்? அப்படின்னா இதை பற்றி உனக்கு முன்பே தெரியுமா என்று கேட்டாள். முழுமையாக தெரியாது, ஆனால் இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, நேரத்தை வீணாக்காதே, வா என்று கூறிவிட்டு ஆதித்யா அந்த கண்ணாடிக்குள் நுழைந்தான்.